ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தந்தூரி முட்டை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தந்தூரி முட்டை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை 6, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1 கப், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. தந்தூரி முட்டை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதுல தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம கிட்ட இருக்க மிளகாய் தூள். நம்ம 6 முட்டை எடுத்திருக்கோம். 6 முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இதுல கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட், எலுமிச்சம்பழ சாறு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி, புளிப்புக்கு நம்ம இதான் ஆட் பண்றோம். கூடவே கொஞ்சம் தயிர், நல்ல கெட்டி தயிரை ஆட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மோக்கிங் ஹாட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கடுகு எண்ணெய் எப்பயுமே நம்ம வந்து அப்படியே ராவா யூஸ் பண்ணாம பச்சையா யூஸ் பண்ணக்கூடாது. இது ஆவி வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஃபிளேவரையும் நமக்கு நல்லா வெளியில வரும். பிளஸ் வந்து அதுல இருக்க அந்த உள்ள இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால நல்லா வந்து நம்ம இதை சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிட்டு இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுல இந்த எண்ணெயை நம்ம ஆட் பண்ணலாம். இந்த கடுகெண்ணெய் சேர்க்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தூரின்னு சொல்லும் போது நீங்க வந்து முட்டை தந்தூரின்னு கிடையாது, எந்த தந்தூரி பண்ணாலுமே நம்ம வந்து சிக்கன் தந்தூரியா இருக்கலாம், நம்ம வந்து எந்த தந்தூரி பண்ணாலுமே இதுதான் நமக்கு வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சிங் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கிட்ட முட்டை இருக்கு. இந்த முட்டையை நல்லா இது மாதிரி வேக வச்சு உரிச்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு நல்லா இது நல்லா எல்லா சைட்ஸும் நம்ம வந்து இப்படி குத்தி விடும் போது மசாலா நமக்கு நல்லா உள்ள போயிடும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் ரெடி. இப்ப நம்ம இதுல ஒவ்வொரு முட்டையா உள்ள போட்டு நம்ம வந்து நல்ல மசாலாவை கோட் பண்ணி இன்னொரு பிளேட்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலா வந்து எல்லா முட்டையிலும் நமக்கு கோட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஹோல் போட்டிருக்கிறதுனால அந்த மசாலா நமக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறும் போது நமக்கு எல்லா அந்த மசாலாவுடைய ஃப்ளேவருமே அந்த முட்டைக்குள்ள இறங்கிடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். முட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு மசாலால. இதை வந்து இது மாதிரி ஒரு ஸ்குவேர் எடுத்துக்கோங்க. ஸ்குவேர் எடுத்துட்டு நல்லா இப்படி மசாலால கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லோவா ஒவ்வொரு முட்டையா நம்ம வந்து உள்ள இந்த மாதிரி எல்லா நம்ம வந்து எக்ஸையும் இந்த மாதிரி ஸ்குவேர்ல போட போறோம். இப்படி போட்டதை ஒரு பிளேட்ல முதல்ல எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி முட்டை எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுடைய பேன்லயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இதுல ஒன்னொன்னா நம்ம வந்து வச்சிடலாம். இதுல மேல கொஞ்சமா நம்ம வந்து எண்ணெய் போடுறோம்.
நீங்க இந்த இடத்துல பட்டர் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒவ்வொரு சைடா நமக்கு வந்து குக் ஆகணும். நம்ம வந்து இது வந்து நம்ம நல்லா டர்ன் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் நல்லா குக் ஆயிடும். ஸோ இந்த தந்தூரின்னு பார்த்தாலே நமக்கு வந்து இந்த கடுகு எண்ணெய் தான் முக்கியமா. நீங்க வந்து என்ன தந்தூரி பண்ணாலுமே இந்த கடுகு எண்ணெய் நீங்க வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணும் போது நமக்கு எப்படி வந்து வெளியில வந்து கடையில நமக்கு வந்து தந்தூரி நம்ம வாங்கி சாப்பிடுமோ அதே ஃபிளேவர் வந்து இந்த தந்தூரி கொடுக்கும். ஸோ இது சிம்பிளா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே பச்சையா யூஸ் பண்ணாம நல்லா ஸ்மோக்கிங் ஹாட் நம்ம நல்லா புகை வரணும். அந்த டைம்ல நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து சேர்க்கும் போதுதான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெயை நம்ம எப்பயுமே வந்து ராவா எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். நீங்க வந்து நம்ம யூஸ்வலா வந்து கடுகு எண்ணெய்ங்கிறது கடுகுல இருந்து எடுக்கிறதா இல்லைங்களா. நம்ம வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு தான் நம்மளோட சமையல வந்து தாளிப்போம். நம்ம யூஸ்வலா அந்த கடுகு தாளிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன சமையல் சமைச்சாலும் அதுல இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுதான் இந்த கடுகுடைய வேலையே. நச்சு பொருள் நமக்கு வந்து எது நம்ம சமையல்ல இருந்தாலுமே அது வந்து எடுத்துரும். ஸோ கடுகு எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. நமக்கு ஒரு ஃபிளேவர் நமக்கு பிடிக்கல, இது வந்து இதோட ஃபிளேவரே வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்மோக்கியா தான் இருக்கும். அதுவும் அது வந்து நம்ம இந்த சூடு பண்ணும்போது நல்லாவே நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா நம்ம சவுத் இந்தியன் சமையல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாவே எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம வந்து அதுலதான் கொஞ்சம் கடுகு போடுவோம். நம்ம முதல்ல கடுகு போடுறதே வந்து நல்லா பொரியறதுக்காக தான். அது பொரியும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க நமக்கு எல்லா அதோட மருத்துவ குணங்களுமே வெளியில வரும்ன்றதுனால தான் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம அதில் கடுகு போடுறோம். அதே ப்ராசஸ் தான் நீங்க வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணும் போதுமே வந்து நல்லா சூடு பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் ப்ளஸ் வந்து டேஸ்ட் உடம்புக்குமே வந்து மெடிசனல் வேல்யூ கொடுக்கும் நமக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முட்டை நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இது இன்னொரு பக்கம் திருப்பி எல்லா சைட்ஸும் நமக்கு நல்லா குக் ஆகுற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல கொஞ்சம் மசாலா போட்டோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து நல்லா கோட்டாகி வரும். நம்ம கொஞ்சமா மசாலா இருந்துச்சு நமக்கு வந்து மிச்சம் இருக்க மசாலாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மேல அந்த எங்கேயாவது உங்களுக்கு வந்து மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க எப்பனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லா வந்து எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து நமக்கு ஸ்மெல்லுமே நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மசாலா எல்லாமே வெந்து நம்மளுடைய வெந்த முட்டை தாங்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமே குக் ஆயிடும். இதை அப்படியே நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த முட்டை தந்தூரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு புலாவோட இல்லை நீங்கள் வந்து என்ன மாதிரி வெரைட்டி ரைஸோட சர்வ் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில்